வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சின்ன சின்ன வெளிச்சம் தினந்தோறும் செல்லிடப்பேசி வழியாக வாட்ஸ்அப் என்கிற தொழில்நுட்பத்தின் வழியாக உங்களுக்கு வந்து சேர்கிறது. இது அநேகருக்கு போய் சேர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் 250 பேர் தான் இருக்க முடியும், அல்லது +1 251. அதுக்கு மேலே ஒரு ஆளை சேர்த்தா இது போகாது. டெலகிராம்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு 5000 பேர் போகலாம். இப்போ அதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு 4-5 குழுக்களாக வச்சு நிறைய பேருக்கு இதை அனுப்புகிறோம். நீங்கள் பல பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. இப்போது இந்த குழுவில் தொடர்ந்து ஒரு விஷயம் திருப்பி நடந்துக்கிட்டே வருது. நீண்ட நாளாக நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி அதை பற்றி உங்களோட சொல்லணுங்கிறதுக்காக இதில் நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிறீங்க, தொடர்ந்து இதை பார்க்குறீங்க. இதுக்கு சரி நிறைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் திருத்தங்களையும் சொல்லுங்கிறீங்க. ரொம்ப நன்றி, வரவேற்கிறோம். சில நேரங்களில் உங்களுக்கு சில நல்ல பதிவுகள் தெரியுது, அதை கொண்டு வந்து இந்த குரூப்பில் போடுறீங்க. அது தவறுன்னு நாங்கள் சொல்லலை. அந்த பதிவோ அந்த பதிவில் சொல்லப்படுகிற கருத்தோ நமக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் இந்த குரூப்புங்கிறது சின்ன சின்ன வெளிச்சத்தை சொல்லுவதற்காக கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தி வந்தோடனே அதை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஃபாலோ பண்ணுறதை விட ஃபார்வேர்டு பண்ணுறது தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அது தப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறைய கிடைக்குது, அதை நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை கூட தவறில்லை. ஆனால் இப்படி போடும்போது என்ன ஆகிடும்னா, நம்முடைய சின்ன சின்ன வெளிச்சம்ங்கிற அந்த இலக்கு ஒரே கிளம்ஸியாக ஆகிடும்ல. நிறைய செய்தி வந்து இது போய் சேர முடியும். இது அதுக்காகவே உருவாக்கப்பட்ட குரூப், அதை மட்டும்தான் இது கொடுக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், சின்ன சின்ன வெளிச்சமும் அது மாதிரியான சில இலக்குகளை 20 ஆண்டுகளாக இதை சொல்லிட்டு வரும். 20 ஆண்டுகளாக இதை பேசி கொண்டு வருகிறோம். இந்த 20 ஆண்டில் எதுவும் மாறலை. டைம் மாறலை, பேக்ரவுண்டில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரல. சொல்கிற அருள் பிரகாஷ் வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் யங்காக இருக்கலாம், இப்போ கொஞ்சம் வயசாகிருக்கலாம். அதனால் இந்த நேரமோ அது சொல்கிற தாட்டோ அதில் கொடுக்குற பிப்ளிக்கல் டச்சோ இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறோம். எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா? ஏன்னா நமக்கு தேவை காலையில் அவங்களுக்கு ஒரு தாட்டை கொடுக்கணும், கொடுத்து அவங்க மனசை அப்படி தூண்டி விடணும். அதில் ஒரு முடிஞ்சால் ஒரு இறையியல் தொடுதல் அவங்களுக்கு இருக்கணும். இது 2 தான் நம்முடைய நோக்கம். புதிய சிந்தனையை கொடுக்கணும், அந்த சிந்தனையில் கூடுமான வரைக்கும் இறை சிந்தனையை கலந்து கொடுக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இதில் நம்ம மாறவே இல்லை, மாற மாட்டோம். இப்போ என்னுடைய ஒளிப்பதிவாளர் கூட சொல்கிறார், அண்ணே என்னென்ன செட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க, வாங்கினே அவுட்டோரில் போய் எடுக்கலாம், பீச் ஓரத்தில் நின்று பேசுங்க, அங்கே போய் நின்று பேசுங்க, இங்கே நின்று பேசுங்க, அவுட்டோரில் எடுத்து ஜனங்களுக்கு இன்னும் நல்லா காட்டலாம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஆசையும் தவறு இல்லை. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன்ப்பா போகலாம். ஆனால் என்ன சில நேரத்தில் என்ன ஆகிடும், பேக்ரவுண்டை பிரம்மாண்டமாக காட்சி அந்த பின்னால் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு கவனிக்கிறதுல மேட்ரை கோட்டை விட்டுட்டாங்கன்னா நமக்கு தேவை இந்த சிந்தனை போய் சேரணும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை நான் நிறைவு செய்கிறேன். மனித கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்தது என்று 4 விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். 1 மொழி, 2வது சக்கரம். மொழி தான் அவனை மேம்படுத்தியது, சக்கரம் தான் அவனை பல இடங்களுக்கு பயணிக்க வைத்தது. 3வது மின்சாரம். மின்சாரம் வந்த பிறகு தான் உலகம் ஒரு படி அப்படி மேலே போச்சு. இந்த 3இன் வரிசையில் 4வது எதை தெரியுமா சேர்த்துருக்காங்க? குண்டூசி. என்ன சார், மொழி, சக்கரம், மின்சாரம், இல்லை குண்டூசியை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்களே நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? ஏன் தெரியுமா அந்த குண்டூசியை சேர்த்ததுக்கு ஒரு ஃபுட்நோட் போட்டிருக்கான். தோன்றிய காலத்திலிருந்து தன் தோற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிற ஒரே பொருள் குண்டூசி தான் இல்லையா? மற்ற பொருளில் இப்போ செல்ஃபோன் வந்த காலத்தில் பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆச்சு. இப்போது அதிலே டிவிங்கிறான், அதிலே கேமராங்கிறான், அதிலே ரெக்கார்டிங்குங்கிறான், எல்லாம் சொல்கிறான். எல்லாம் அந்த வேலையை அதிலே டைம் பார்த்துக்கலாங்கிறான். மற்ற அந்த வேலையை தவிர மற்ற வேலையும் சேர்த்து செய்யுது. ஆனால் குண்டூசி தோன்றின காலத்துலேருந்து குண்டூசி எப்படி கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன வேலையை செய்துக்கோங்களோ அந்த வேலையை மட்டும் தான் செய்யுது. குண்டூசியினுடைய வேலை என்ன? 2 பேப்பரை சேர்க்கும். சின்ன சின்ன வெளிச்சம் என்கிற குண்டூசியும் உங்களையும் ஒரு நல்ல சிந்தனையும் சேர்க்கிற குண்டூசி. இந்த குண்டூசியில் மாற்றம் இருக்காது. இந்த குண்டூசி சின்னது தான். நீங்கள் பல விஷயங்களை போட்டிங்கன்னா இந்த குண்டூசி காணாமல் போயிடும். எனவே சின்ன சின்ன வெளிச்சம் என்கிற தளத்தை இதற்கு மட்டும் பயன்படுத்துவோம் என்கிற உறுதியோடு இந்த நாளை தொடங்குவோம்.